பிரைவேட் ஹாஸ்பிட்டல் வழியே ஒரு சில டாக்டர்மார் செய்யற அநியாயச்செயல். எனது அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த விஷயத்தை நீங்க தெரிஞ்சு கொள்ளணும்ன்றக்காக தான் இந்த வீடியோ பதிவு. என்னுடைய நண்பர் ஒரு எம்எல்டியா ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறார். நானும் எம்எல்டி தான். எம்எல்டி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த டெஸ்ட்கள் செய்யற வேலை. அப்ப இந்த டெஸ்ட்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட்டை பொறுத்து அதுக்கு நாங்க ஒரு சோதனை பொருளை பயன்படுத்தி தான் அந்த டெஸ்ட்கள் இருந்து நாங்க ரிசல்ட் எடுக்கிறோம். அதுதான் உங்களுக்கு ரிப்போர்ட்டா தெரியும். அப்ப ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு விதமான சோதனை பொருள் இருக்கு. அது டெஸ்ட்டை பொறுத்து அது இந்த விலை வந்து வேறுபடும். சோதனை பொருள் விலை. அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய நண்பர் அன்றைய கதை கேட்க சொன்னார். இந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல் என்ன செய்யறாங்கன்னா அந்த சோதனை பொருட்களுக்கு வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு சோடான்னு எடுத்தா ஒரு சோடாக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஆயுட்காலம் இருக்கும். அதுக்கு எக்ஸ்பைரி ஆகும். அதே மாதிரி ரிஏஜென்ட்டுக்கும் இருக்கு. அந்த சோதனை பொருட்களுக்கு வந்து குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதி இருக்கு. இப்போ அது ஒரு 2 இயர்ஸோ அல்லது 3 இயர்ஸோ இல்லை 1 இயரோ அப்படி இருக்கு. அப்ப அங்க என்ன செய்யறாங்கன்னா இப்ப வடிவ பாருங்க, இன்னொரு 2 கிழமையில வந்து அந்த சோதனை பொருள் ஆயுட்காலம் முடியுதுண்டா அதுக்கிடையில அந்த சோதனை பொருளை பயன்படுத்தியே ஆகணும். இல்லைன்னா அது வேஸ்டா போயிடும். அது ரிட்டர்ன் பண்ணவும் மேலாது. எக்ஸ்பைரி ஆன பிறகு நான் ரிட்டர்ன் பண்றேன். அப்ப இந்த டாக்டர் ஆக்கள் என்ன செய்யறாங்கன்னா ஒரு சிலர் அதை என்ன சொல்லணும் தொப்பி அளவு இருந்தா எடுத்து போட்டுக்கொள்ளலாம். அப்ப ஒரு சில டாக்டர் என்ன செய்யறாங்கன்னா இப்ப சாதாரண ஒரு வருத்தம் வார ஒரு ஆளுக்கு அந்த சம்பந்தம் இல்ல அந்த டெஸ்ட்டை வந்து என்ன செய்வாங்க எழுதி விடுவாங்க. ஏன்னா இப்ப நிர்வாகம் வந்து அவருக்கு சொல்லும் இந்த 2 கிழமையில இது முடிய போது அப்ப அந்த டெஸ்ட் ரியேஜ் முழுக்களையும் என்ன செய்யணும் சோதனை பொருட்களை பயன்படுத்தியே ஆகணும். அப்ப இப்ப காய்ச்சல் 2 வார ஒரு ஆளுக்கு சம்பந்தம் இல்லாத அந்த டெஸ்ட்டையும் வந்து எழுதி விடுறது. இப்ப இவன் பார்த்தா இந்த ஃப்ரெண்ட் வந்து இப்ப காய்ச்சல்காரனுக்கு ஏன் இந்த டெஸ்ட் செய்யணும்னு பார்த்தா அந்த ரியேஜ் முடிச்சாகணும் அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு இல்ல. இப்படி வந்து ஒரு சில பிரைவேட் ஹாஸ்பிட்டல் நடக்குதுன்னு நீங்க தெரிஞ்சு கொள்ளணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு நான் போட்டேன். ஒன்றை புரிஞ்சுக்கணும். அப்ப நீங்க கேட்கலாம் இதுக்கு என்னடா தீர்வு? இதுக்கு தீர்வே கிடையாது. என்ன வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லாருக்குமே வந்து எல்லா விதமான நாலேஜும் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது ஒரு குறிப்பிட்ட அறிவுள்ளவன் வந்து அவன் தன் அறிவை பயன்படுத்தி மற்றவனை ஏமாத்தவனை சிந்திச்சுட்டான்டா ஏமாத்தி தான் தீருவான். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ இப்ப நீங்க வந்து பைக் வந்து பழுதாயிட்டேன்னு வச்சுக்கொள்வோம். நீங்க கராச்சிக்கு கொண்டு போறீங்க. அந்த பழுதுக்குரிய விலை வந்து ஒரு 1000 ரூபாய் வச்சுக்கொள்வோம். அவங்களை ஏமாத்தவன் முடிவெடுத்துட்டான்டா அவன் சொல்லுவாங்க உங்களுக்கு 8000 ரூபாய் முடியும், நீங்க போயிட்டு 4 நாள் கழிச்சு வாங்க உண்டு. அப்ப அந்த இடத்துல நீங்க ஏமாத்தப்படுறீங்க. அப்ப அந்த இடத்துல வந்து உங்களுக்கு பைக் சம்பந்தமான ஒரு நாலேஜ் இல்லைன்றது உங்களோட தவறு கிடையாது. அப்ப சில பேர் சொல்லுவாங்க இந்த தத்துவம் பேசுற பேர்ல ஏமாத்துறவனை விட ஏமாறுறவன் மேலதான் தவறு இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படின்ற அவசியமே கிடையாது. இந்த உலகத்துல எல்லா ஞானவங்களுக்கு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏமாத்துறவன் தான் தவறு. அதே நேரம் ஏமாத்துறவன் மண்டைகளே இருக்கணும் அந்த ஒரு தார்மீக சிந்தனை. மற்றவனை இப்படி ஏமாத்தி அண்டி பிள்ளை கூட ஒரு நேர்மை ஒன்று இருக்கணும். அப்படி இல்லையா அவன் ஏமாத்திக்கணும் இருப்பான். எல்லா இடத்துலயும் நாங்கள் ஏமாற்றப்பட்டவன் இருக்கும். அப்ப இது இல்லாம வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். ரெண்டாலும் இந்த விஷயத்தை நீங்க தெரிஞ்சு கொள்ளணும்னா தான் இந்த பதிவை நான் போட்டேன். இன்னொரு வீடியோ போது நான் உங்களுக்கு சந்திச்சு கேட்கிறேன். அண்டில் டாடா பை பை. சி ஃப்ரம் உங்கள் சரண் மகிமன்.